நாம பார்க்க போகிறது மோகன் ரானடே. இந்தியா முழுக்க ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமித்து கொண்டிருந்த நேரம். அப்போ கோவா மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா போர்ச்சுகீசியர்களுடைய ஆளுகைக்கு கீழே இருந்தது. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னாலும் கூட போர்ச்சுகீசியர்கள் கோவாவுக்கு சுதந்திரம் கொடுக்கல. அப்போ இந்தியாவில் பல பகுதிகளில் சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருந்தப்போ கோவாவில் அந்த மக்களை கிளர்ந்து எல்லாம் செய்யணும் அப்படின்னு கோவாவினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு தியாகி தான் மோகன் ரானடே. 1929ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் சங்லி அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர் தான் இந்த மோகன் ரானடே. வலதுசாரி சிந்தனை உடைய இவர் வீர சாவர்கருடைய ஒரு சீடராக அவர் இருந்தார். அப்போ ஆயுதம் ஏந்திய ஒரு புரட்சி குழுவை நம்ம எப்படியாவது கோவாவுக்குள்ள அனுப்பணும், அனுப்பி ஒரு பெரிய ஒரு போராட்டத்தின் மூலமா கோவாவினுடைய விடுதலையை நம்ம வாங்கணும் அப்படின்னு திட்டமிட்டவர் தான் இந்த மோகன் ரானடே. அவர் பார்த்தீங்கன்னாக்கா 1950 ஒரு ஆசிரியராக ஒரு மாறுவேடம் பூண்டு அவர் கோவாக்குள்ள போய் அங்கே ஒரு புரட்சிகரமான கிளர்ச்சியான ஒரு அமைப்பை ஆசாத் அப்படிங்கிற பேரில் அவர் ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்தி 1905 பார்த்தீங்கன்னா ஒரு காவல் நிலையத்தை தாக்குறாங்க. அதில் அவர் சிறைபிடிக்கப்படுகிறார். சிறைபிடிக்கப்பட்டு போர்ச்சுகீசியர்களுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய லிஸ்பன் அப்படிங்கிற இடத்துல உள்ள சிறைச்சாலையில் அவர் சிறையில் அடைக்கப்படுறார். அதன் பிறகு கோவா சுதந்திரம் பெறுகிறது. அது ஒரு யூனியன் பிரதேசமாக மாறுது. அதுக்கப்புறம் அது மாநில அந்தஸ்து பெறுது. ஆனால் அப்படி வந்தாலும் கூட அந்த இதில் அடைபட்ட அந்த அவருடைய நிலை அப்படியே இருக்குது. அவரை யாருமே ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அவருக்கான பல முயற்சிகளை இந்திய அரசாங்கம் எடுத்தது. நம்ம இந்தியாவுடைய பிரதமராக இருந்த நம்முடைய நேரு அவர்களாக இருந்தாலும் சரி, அவருக்கு அப்புறம் வந்தவர் அப்படின்னு பல பேர் முயற்சிகள் செஞ்சாலும் அது பலனளிக்கலை. இப்படிப்பட்ட சூழல்ல 1969 நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் வாட்டிகன் நகரத்துக்கு போறாரு. அங்க போப்பாண்டவரை சந்திக்கிறார். போப்பாண்டவர் 5 நிமிடம் அவருக்காக நேரம் ஒதுக்குறாங்க. 5 நிமிடம் தான் அவருக்கு பேசுறதுக்கான அனுமதி. அப்போ அறிஞர் அண்ணா பேச துவங்குகிறார். மகாத்மா காந்தியை இந்த உலகத்துக்கு தந்த பாரத தேசத்தினுடைய தென்கோடி முனையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் என்று அவர் அறிமுகப்படுத்திட்டு சரியா 5 நிமிடத்தில் அவர் பேசி முடிக்கிறார். அவருடைய ஆங்கில புலமையை அந்த ஆங்கில பேச்சாற்றலை பார்த்து சொக்கி போகிறார் போப்பாண்டவர். அதனால இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்னு அனுமதிக்கிறார். 55 நிமிடங்கள் அறிஞர் அண்ணா தொடர்ந்து பேசுகிறார். அவர் பேச்சை கேட்டு மெய் சிலிர்த்து போன போப் ஜான்பால், 6வது போப் ஜான்பால் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, எனக்கு உங்கள் பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நான் ஏதாவது கொடுத்தே ஆகணும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் தாரேன் அப்படிங்கிற. அப்போ அறிஞர் என்ன சொல்றாரு, என்ன கேட்டாலும் தருவீங்களா அப்படிங்கிற, தருவேன் அப்படிங்கிற. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்தியாவில் ஆங்கிலேயர்களுடைய வசம் இல்லாமல் போர்ச்சுகீசருடைய வசம் இருக்கக்கூடிய கோவாவில் அந்த மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்ட ஒருவர் இன்னைக்கு போர்ச்சுகல் அரசாங்கத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய லிஸ்பன்ல ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. அவர் பேர் மோகன் ரானடே. அவரை நீங்க விடுதலை செய்யணும். நீங்க உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய தலைவராக இருக்கீங்க. நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க. நீங்க அந்த போர்ச்சுகல் அரசாங்கத்திட்ட பேசி அவரை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய கோரிக்கையா நான் வைக்கிறேன் அப்படின்னு அவர் வைக்கிறார். அதை போப் ஜான்பால், 6வது ஜான்பால் என்ன பண்றாரு, நிச்சயமாக உங்க கோரிக்கையை நான் நிறைவேற்றி தருவேன், அதற்கான முயற்சிகளை நான் உடனே எடுக்கிறேன்னு சொல்லி அவர் உடனே முயற்சி எடுக்கிறார். அதன் பிறகு சில காலங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவரும் விடுதலை செய்யப்படுகிறார். விடுதலையாகி அவர் இந்தியாவுக்கு வரார் மோகன் ரானடே. டெல்லி விமான நிலையத்தில் அவரை வரவேற்பதற்காக, ஏன்னா தேசத்தினுடைய மிக முக்கியமான தியாகி இல்லையா, அவரை வரவேற்பதற்காக அன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நம்முடைய இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அம்மையார் விமான நிலையத்துக்கு போகிறாங்க அவரை சந்திக்கிறதுக்காக. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட அந்த கோவா மாநிலத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு எல்லா ஏற்பாடுமே நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது அந்த மோகன் ரானடே சொல்கிறார், நான் போக வேண்டிய இடம் கோவா கிடையாது, தமிழ்நாடு. ஏன்னா நான் யாருன்னே தெரியாது, என்னை எல்லாருமே என் ஊர் மக்களே மறந்துட்டாங்க. நான் எந்த மக்களுக்காக பாடுபட்டேனோ அந்த கோவா மக்களே என்னை மறந்துட்டாங்க. ஆனால் என்ன நினைவில் வைத்து என்னுடைய விடுதலைக்காக பாடுபட்ட அறிஞர் அண்ணாவை நான் சந்திக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ சொல்கிறாங்க, அவர் மறைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சோடனே அவர் ரொம்ப துயரப்படுகிறார். அவர் பூத உடல் புதைக்கப்பட்ட இடம், அவர் துயில் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த நினைவிடத்துக்கு அவர் கண்ணீர் மல்க அவர் தன்னுடைய நன்றி கடனை அவர் செலுத்தினார் அப்படிங்கிறதான் வரலாறு. என்ன ஆச்சரியம்னா 2 பேருமே 2 வேறு விதமான துருவமுடைய சித்தாந்தத்தை உடையவர்கள். அவர் வலதுசாரி சிந்தனை உடையவர். அப்படிப்பட்ட அவருடைய விடுதலைக்காக அறிஞர் அண்ணாவினுடைய பேச்சாற்றல் பயன்பட்டது என்பதுதான் தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.